Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தை கண்டித்து எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமச்சந்திரனிடம் கேட்கலாம். வணக்கம் ராமச்சந்திரன், அங்கே இருக்கக்கூடிய கள தகவல்கள் என்ன? 23 நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி வழங்கி இருக்கிறது இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு. இதில் யாரெல்லாம் கலந்திருக்காங்க? கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து சட்டப்பேரவையில் பேச அனுமதி வழங்காதை கண்டித்து சென்னையில் அதிமுக எம்எல்ஏக்கள் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியில் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்னம் மைதானம் அருகே இந்த உண்ணாவிரத போராட்டமானது துவங்கியுள்ளது. இதில் அதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கருப்பு சட்டை அணிந்து பங்கேற்றுள்ளார். அது மட்டுமல்லாமல் 60க்கும் மேற்பட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் கருப்பு சட்டை அணிந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றுள்ளார்கள். காலை 9 மணிக்கு துவங்கி பிற்பகல் 5 மணி வரை இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டது. ஏற்கனவே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் கிட்டத்தட்ட 63க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளார்கள். மேலும் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்து வரும் நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக பேரவையில் விவாதம் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டதால் அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டதுடன் கூட்டத்தொடர் முடியும் வரை சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு அப்பாவு அறிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து பேரவையில் பேச அனுமதி வழங்காததை கண்டித்து எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பிற்பகல் 5 மணி வரை இந்த உண்ணாவிரத போராட்டமாக நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை தாண்டி அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள், மாவட்ட செயலர்கள் உள்ளிட்ட கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்பு. அது மட்டுமல்லாமல் இதற்காக துணை ஆணையர் தலைமையில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட காவலுக்கும் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். ஏற்கனவே காவல்துறை அனுமதி பெற்றுதான் இந்த உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அவர்கள் ஏற்கனவே வகித்துள்ள அந்த கட்டுப்பாட்டின் அடிப்படையில் உண்ணாவிரதம் நடைபெற வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மீறி செயல்பட்டால் காவல்துறை நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை சார்பில் அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் உண்ணாவிரத போராட்டமானது தொடங்கியுள்ளது. ஒவ்வொருவரும் இந்த உண்ணாவிரத மேடையில் தங்களது கருத்துக்களை பேசுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி ராமச்சந்திரன், உங்களுடைய கள தகவல்களுக்கு. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online.